ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு, பூஜை பொருள்களுக்கு பங்கம் நேர்ந்தால் எதையும் செய்ய துணியும் நாயன்மார்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கோம். அதில் 4வதாக வரக்கூடிய கோட்புலி நாயனாரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவர் சோழ மன்னனுடைய படைத்தலைவராக இருந்து வருகிறார். இவருடைய முக்கிய பணி என்னன்னாக்கா, ஆண்டவனுக்கு திரு அமுது அளிக்கும் அந்த திருத்தொண்டனை இவர் பண்ணிட்டு வர்றார். ஒரு முறை சுந்தரர் இவர் வீட்டுக்கு வந்த பொழுது இவருடைய புதல்வுகள் சிங்கடி வனப்பகை அப்படிங்கிற 2 பேரும் சுந்தரர் வணங்கிய பொழுது சுந்தரர் அவர்களை தன்னுடைய குழந்தைகளாக ஏற்றுக்கொண்டு சிறப்பளிக்கின்றார். இந்த கோட்புலி நாயனார் ஒரு தடவை போரின் காரணமாக போர்க்களம் செல்ல நேர்ந்த போது தாம் திரும்பி வரும் வரை திருப்பணியை தொடர்ந்து செய்யுமாறு தமது குடும்பத்தாருக்கு தேவையான நெல்லினை அழைத்து செல்லுகின்றார். அதாவது இவர் கோவிலுக்கு திருப்பணி தானே பண்ணிட்டு இருக்காரு, அமுது படைக்கும் திருப்பணியை பண்ணிட்டு இருக்காரு. அதனால் அதற்கு தேவையான நெல்லையெல்லாம் குடும்பத்தாரிடம் கொடுத்து விட்டு இவர் போருக்கு போயிடுறார். இந்த போரின் காரணமாக நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டது. அப்போ கோட்புலி நாயனார் குடும்பத்தார் வேறு வழியின்றி திருப்பணிக்கான உள்ள அந்த நெல்லை உண்டு வாழ்ந்து வந்தனர். போரில் வெற்றி பெற்றவுடனே திரும்பி வந்த கோட்புலியார் திருப்பணிக்கான நெல்லை உறவினர்கள் உண்டுவிட்டதைக் கண்டு பெரும் கோபம் கொண்டு மனைவி கைக்குழந்தை உட்பட அனைவரையும் வெட்டி கொண்டுடுறாராம். தன்னையும் வாளால் வெட்டி கொள்கின்றார். அப்பொழுது ஈசன் வெளிப்பட்டு அவருடைய அருளால் மறைந்த அனைவரும் உயிர் பெற்றனர். கோட்புலி நாயனார் குடும்பத்தாருடன் சிவலோகம் சென்று முக்தி அடைந்தார். இதுதான் கோட்புலி நாயனாருடைய வரலாறு. இவர் ஏன் 63 நாள்கள் இடம்பெற்றிருக்காருன்னா, தன்னுடைய குடும்பமே ஆயினாலும் சிவத்தொண்டுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த நெல்லினை சமைத்து சாப்பிட்டது ஒரு பெரிய தவறு அப்படின்னு நீதியாக அவருடைய குடும்பத்தையே அவர் கொல்ல துணிகிறார். அதனால தான் இவர் 63 நாயன்மார்களில் இடம்பெற்றிருக்கின்றார். மீண்டும் அடுத்த நாயன்மார் பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.